கண்காணிப்பாளர் விஷ்ணு பிரியா தற்கொலை தொடர்பாக கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளி யுவராஜ் வாட்ஸ்அப்பில் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவை பிரத்யேகமாக புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன. அதன் ஒரு பகுதியை இப்போது நாம் பார்க்கலாம். அனைத்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் நமது தமிழக மக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நான் யுவராஜ் பேசுறேங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டது சம்பந்தமா அடுத்த நாளே நான் ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருந்தேன். அந்த அறிக்கையிலேயே ஒரு விஷயத்தையும் நான் சுட்டி காட்டியிருந்தேன். அந்த சாவுக்கு காரணமானவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தேன். சிபிசிஐடி போலீசாரோட விசாரணையோட தொடர்ச்சியை பின்பற்றி அதுக்கப்புறம் அதனோட தொடர்ச்சி எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆதாரங்களை வெளியிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதற்கான தேவை வந்திருக்குது. ஏன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். இந்த விஷ்ணு பிரியா கொலை வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு அந்த விஷயம் ஏங்கிறது தெரியும். நேற்று இன்னைக்கு இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா ஒரு ஊடகங்கள்ல ஒரு பல்வேறு விதமான இணையதளங்கள்ல ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அவங்க காதல் தோல்வியில தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, மற்ற காரணங்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிபிசிஐடி போலீஸ் விசாரிச்சவங்கள ஒருத்தர் சொன்னதா ஒரு செய்தி வந்திருக்குது. அவங்க சொன்னாங்களா, அது என்ன ஏது அதுக்குள்ள நான் போக விரும்பல. இந்த நேரத்துல சிபிசிஐடி போலீஸாரோட விசாரணைக்கு உதவும் விதமா அல்லது விசாரணை தடமாறாம சரியான பாதையில போகிறதுக்கு தேவையான விதமா நான் இந்த ஆடியோ வெளியிடுறேன். இதற்கு உண்டான ஆதாரங்கள், அந்த ஆதாரம் என்னென்ன, அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிர்பந்தப்படுத்தினவங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இதுல நான் சொல்லி அனுப்புறேன். அதுபோல இவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரத்தையும் நான் இதுல தெளிவா அனுப்புறேன். இதை வச்சு இந்த ஆடியோ நான் பொதுமக்களுக்கு தகவலுக்காக கொடுத்தா கூட மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் இதுல ஒரு வேண்டுகோள் வைத்து அனுப்புறேன். உங்களுக்கு எந்த விதமான தகவல்கள் கீழே இருந்து வருதுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க நேரடியா களத்துல இல்ல, கீழே இருக்கிறவங்க சொல்ற தகவலை வச்சு மட்டுமே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. நிர்வாகத்துல இன்னைக்கு ஒரு ஏடிஎஸ்பியை மாத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு நகைச்சுவையான விஷயம்னா, இருந்து ஒரே நேர்மையான அதிகாரின்னு மக்கள் சொல்லக்கூடிய அதிகாரி அவரையும் தூக்கிட்டீங்க. இப்ப ஒட்டுமொத்தமா உலகார கும்பல் மட்டும்தான் இங்க இருக்கு. மேல ஒரு இடமாற்றம் கூட இல்ல. இன்னைக்கு வரலாம் ஒரு முதல் கட்ட நடவடிக்கையா நீங்க இடமாற்றம் செஞ்சிருக்கலாமே. இவ்வளவு பெரிய இடமாற்றம் செய்யறதுக்கு கூட இந்த வழக்குல முகாந்திரம் இல்லன்னு தமிழக அரசு நினைக்குதான்னு எனக்கு தெரியல. நாமக்கல் மாவட்டத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி மனு கொடுத்த நாள்ல இருந்து அவர் மீடியாவுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த வழக்கு நேரடியாக விசாரணை நடத்துகிறேன், இதுல எந்த விதமான பொய் வழக்குகளும் இந்த குற்றவாளிகள் மீது பதிவு செய்யப்படல, எல்லாம் முறையா நடக்குது அப்படிங்கிறது அவருடைய பேட்டி. இதுல என்ன ஒரு கடைசியா அவர் கொடுத்த பேட்டி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த விஷ்ணு பிரியாவின் மரணத்துக்கு பிறகு புதிய தலைமுறை டிவியில ஒரு ஆதாரம், அந்த செல்வகுமார் அப்படிங்கிறவர் போலீசார் தனிப்படை போலீஸ்ல பணியாற்றினவங்க. அவங்க அவர் பங்க்ல, எடப்பாடி பங்க்ல கேஷியர் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறது சிசிடிவி கேமராவில் கூட்டிட்டு வராங்க. எப்ப 6ஆம் தேதி மத்தியானம் 12:34க்கு கூட்டிட்டு வராங்க. 6/7/2015 12:34க்கு கூட்டிட்டு வராங்க. சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குது போலீஸ் கூட்டிட்டு வர்றது. ஆனா 7/7/2015 இவர் வழிப்பறி பண்ணனதா சொல்லி ஒரு வழக்கு, அதை 11/7/2015 அன்னைக்கு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், இவங்களை ரிமாண்ட் பண்ற அன்னைக்கு, அந்த கொலை வழக்குல ரிமாண்ட் பண்ற அன்னைக்கு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்போ நாங்க வழிப்பறி பண்ணோம் அவங்களே ஒத்துக்கிட்டதா அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இதுல இருக்கிற முரண்பாடு எப்படி? 6/7/2015 கூட்டிட்டு வந்த செல்வகுமார், அவங்க கூட சங்கர், அருண் செந்தில், இவங்க 3 பேரும் வெண்ணந்தூர்ல வழிப்பறி பண்ணதா குற்ற வழக்கு. அந்த கிரைம் நம்பர் நீங்க வெண்ணந்தூர் ஸ்டேஷன்ல 120/2015 சொல்லி 7/7/2015 பதிவாயிருக்கு. அப்படி ஒரு சில்லிக்கடையே அங்க இல்ல. நான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் பொதுமக்களுக்கு, நான் போன டைம் வெளியிட்ட ஆடியோவில் சொல்லியிருந்தேன், அப்படி ஒரு சில்லிக்கடையே அங்க இல்ல அப்படின்னு. இல்லாத சில்லிக்கடையில இவங்க வழிப்பறி பண்ணா இது பொய் வழக்கு இல்லையா? இது நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும்
இவங்க காவல்துறை தலைவர் அவர்களும் உள்துறை செயலாளரும் உங்களுக்கு வேண்டுகோள், ஏன்னா உங்ககிட்ட நேரடியா புகார் மனு கொடுத்தாச்சு, அனுப்பிச்சாச்சு, ஏற்கனவே ஏகப்பட்ட புகார் மனு இதெல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஐஜி அவர்களுக்கு அனுப்பிச்சாச்சு. எந்த நடவடிக்கையுமே இல்ல, மாறா முரணாதான் நடந்துட்டு இருக்கு, உண்மைக்கு முரணாதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த மீடியா ஊடகங்கள் வாயிலா நேரடியா இந்த வேண்டுகோள் வைக்கிறேன். தப்பு பண்ணிருக்காரு நான் சொல்றேன். இந்த அனைத்து புகார்களுமே இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு ஏகப்பட்ட மனுக்கள் ஆதாரங்களோட அனுப்பி ஏன் பொய்யே சொல்றாரு? இப்ப நான் கேக்குறேன் அவரை பார்த்து, பொய் வழக்கே போடல, இந்த குற்றவாளிகள் மேல பொய் வழக்கே போடல நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் கேக்குறேன், வெண்ணந்தூர் காவல் நிலையத்துல 120/2015 7/7/2015 டேட்ல போட்டிருக்கீங்க சங்கர் அருண் செந்தில் செல்வம் அப்படிங்கிறவர் மேல. இது பொய் வழக்கு இல்லையா? இது உண்மையான வழக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? அதே போல வேலக்கவுண்டம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல 107/2015 இந்த முதல் தகவல் அறிக்கை 16/7/2015 தேதி சிவகுமார் மேல ஆனந்த்ங்கிற புகார் கொடுத்ததா வழிப்பறி வழக்கு போட்டிருக்கீங்க. இது உண்மையான எஃப்ஐஆரா? அடுத்து பரமத்தி ஸ்டேஷன்ல 155/2015 10/7/2015 போட்டிருக்கீங்க கந்தசாமிங்கிறவர் மேல. இது உண்மையான வழக்கா? அடுத்து திருச்செங்கோடு ரூரல் ஸ்டேஷன்ல 331/2015 இது 11/7/2015 போட்டிருக்கீங்க. இது உண்மையான வழக்கா? நிரூபிக்க முடியுமா உங்களால? அது மட்டுமல்ல, திருச்செங்கோடு ஸ்டேஷன்ல நீங்க எனக்கு உதவி செஞ்சதா சொல்லி ஏகப்பட்ட வழக்கு, ஏகப்பட்ட பேர் கைது பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே உண்மையான வழக்கா? உங்களால் நிரூபிக்க முடியுமா? இல்ல இதெல்லாம் பொய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? புதிய தலைமுறை டிவி நிருபர் கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, சுத்தமா மறுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விசாரணை செய்யறோம், புகார் வந்திருக்குது, விசாரணை செய்யறோம்னு கூட உங்களால சொல்ல முடியலனா நீங்க தானே முதல் குற்றவாளி. இதுல ஏன் உங்களை சஸ்பெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் உங்க மேல எனக்கு குற்றச்சாட்டு. இவரை உடனடியா சஸ்பெண்ட் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். இவங்க குற்றவாளிக்கு இவர் உடந்தையா இருக்காரு. அடுத்து நாமக்கல் மாவட்டம் இவர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது உறுதி. இந்த விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்குல இவர் தான் நிர்பந்தம் பண்ணாரு. இந்த பொய் கேஸ் பூரா போட்டது பூரா இவர் தான். இந்த எல்லா கேஸையும் பேஸ் பண்ணி தான் குற்றச்சட்டத்துல இவங்களை அடைச்சிருக்காங்க. இதுல மிகப்பெரிய நகைச்சுவை என்னன்னா, இன்னைக்கு வரலும் மீடியாக்கள்ல 4 பேர்னு தான் குற்றச்சட்டம் வந்துட்டு இருக்கு. ஏன் என்னுடைய தம்பியை குற்றச்சட்டம் அடிச்சீங்களா? அவன் எங்க? ஏன் அந்த குண்டாசை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அதுல என்ன காரணங்கிறது விசாரணையில தெரிய வரும், முறையான விசாரணை. இது நான் மக்கள் மன்றத்துல வெளியிடுறேன். இப்போ இதை நான் மனுவா அனுப்புனா தான் உங்களுக்கு மட்டும் தெரியும். இந்த மீடியாவில் நான் வெளியிடக்குள்ள இந்த ஆடியோ ஒவ்வொருத்தரோட கைக்கும் போகும். கண்டிப்பா தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல இது வெளிவரும். அப்ப இந்த நான் சொன்ன வழக்கு சம்பந்தமாகவும் இந்த குண்டாஸ் சம்பந்தமாகவும் விசாரிக்க போகக்குள்ள மிகப்பெரிய உண்மைகள் வெளிவரும். இப்ப இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இவர் தான். யாரு? நாமக்கல் மாவட்ட. இதுல செந்தில்குமார் என்ன காப்பாத்துறதாவும், விஷ்ணுபிரியா மேடம் என்ன நெருங்கக்குள்ள எல்லாம் தடுத்துட்டதாகவும் நம்ம கிருஷ்ணசாமி சொல்றாரு. தயவு செஞ்சு அவரை வாயை மூடிட்டு இருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜ் வாட்ஸ்அப்பில் வெளியிட்ட தகவல்களின் சில பகுதிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன. அதனை தற்போது நாம் பார்த்தோம்.